ஷே பார்வதி அம்மா பாரத் மாதா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி பஞ்சாயத்து போர்ட்லேருந்து கணக்கு கேஸ் வழக்காடுறது பூரா வழக்கறிஞர்களை வச்சு ஒதுக்க சொல்லுப்பா. பஞ்சாயத்து போர்டு செக்ஷனை ஒதுக்க சொல்லு, எம்எல்ஏ செக்ஷனை ஒதுக்க சொல்லு, எம்பி செக்ஷனை ஒதுக்க சொல்லு, மந்திரி செக்ஷனை ஒதுக்க சொல்லு, முதலமைச்சர் செக்ஷனை ஒதுக்க சொல்லு. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. இப்போ தமிழ்நாடு கணக்கு தான் போடுதார், தமிழ்நாடு தான் ஒதுக்கணும். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்ன நடத்தியிருக்கான், இந்த 75 வருஷம் ஆண்டு காலம் என்ன நடத்தினாங்கிற கணக்கு செத்தன வரைக்கும் தோண்டி எடுப்பார். செத்தன வரைக்கும் தோண்டி வெளியே எடுக்கையில் எல்லாவனும் சிக்கலில் மாட்டுவான். தெற்கு பால ராஜபாளையம் தான் நிறையா சிக்கலில் மாட்டுவான். புரியுதா? புரிஞ்சுக்கோப்பா. தெற்கு பால ராஜபாளையம் தான் எல்லாவனும் சிக்கலில் மாட்டுவான். இந்த ஜமீன் கணக்குலேருந்தே எடுத்து போவார். ஜமீன் கணக்கு எடுக்க 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 அப்படியே ராமநாடு ராமேஸ்வரம் அப்படியே உள்ளே வரல, மதுரை டூ அப்படி போகல கன்னியாகுமரி போயிடுவார். கன்னியாகுமரியில் நெல்லையிலேருந்து இப்படி கட்டாக்குன்னு உள்ளே போகல எல்லாம் வானரப்பட இராணுவம் முப்படை வச்சு கணக்கு எடுப்பார். எல்லா நீதிபதி சர்ச்சு கோர்ட்டாருக்கு பூராமல் தனிப்பட்ட செக்ஷனை ஒதுக்கி என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிற கணக்கு பாதுகாப்போடு கொடுத்து அதுக்கு எந்த பயம் இல்லாத அளவுக்கு எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்துருவார். கடவுளால் தான் முடியும், வேறு யாரால முடியாது. அரசியல்வாதி அழிக்க வந்த பூமி அழிக்க வந்தவ எல்லாமே கேஸ் கட்ட ஒதுக்க சொல்லுப்பா. வழக்கறிஞர் அதான் வழக்கறிஞர் வந்து நீ கேட்கலையாங்கிற கணக்கு போட்டாச்சு. இப்போ உனக்கு பூரா கணக்கை தோண்டி வெளியே எடுத்துருவார். தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இல்லையா ஐயா எங்களுக்கு சம்பளம் வேணும் எதுங்க வேணால் நீ நீதிமன்ற கோர்ட்டில் பதிவு பண்ணி கேட்டிருக்கணும். எங்களுக்கு சம்பளம் கொடுங்க, தப்பு செஞ்சாலும் நாங்களே உள்ளே தள்ளிடுறோம் அப்படின்னு நீ சொல்லி கேட்டிருக்கணும். இல்லையா அது இல்லை. உடனே இங்கே பணம் உனக்கு வேணும்ல, ஏற்கனவே அரசியல்வாதி ஆடுதான், பிறகு உங்களுக்கு வேணும்ல. சரி தப்பு நடந்து போச்சு, தப்பு கணக்கு வெளியே விட்டுருவார். அட்டாமுட்டிக்காக எல்லாமே உள்ள கேஸ் கட்டுகளை ஒதுக்கிறப்பா. முடிஞ்சு வச்சு கணக்கு எல்லா கேஸ் கட்டு ஒதுக்குவார். பேங்கிலேருந்து எல்லாம் அனைத்து வரையில் உள்ளே போய்கிட்டே இருப்பான். எங்கே போவான்? செயலறைக்கு போவான். திருவிழங்காப்பாறை டு சதுரகிரி டு திருவிழங்காப்பாறை. திருவிழங்காப்பாறைனா தேவதானம், புரியுதா? 5 பஞ்சஸ்தானம் உள்ள கோயில் இடம் தேவதானம், புரியுதாடா? பூரா சுற்றி பற்றி இருக்குது. பூரா வழக்கறிஞர் பூரா காட்டுக்கோ. 5 பஞ்சஸ்தானம் உள்ள கணக்கில் தூக்கி போடுவார். இந்த அரசியல்வாதி 5 பஞ்சஸ்தானம் உள்ளே போயிடுவான், சீக்கிரமாக போயிடுவான். புரியுதா? இப்போ புது சென்ட்ரேஷன் புது கணக்கில் உள்ளே உட்காந்துட்டார். வீட்டில் உட்காந்து கணக்கு எழுதாரு, வீட்டிலேருந்து கணக்கு போடுதார், வீட்டிலேருந்து கணக்கை முடிக்கார். தப்பு செஞ்சோன்னா வீட்டிலேருந்து தூக்குதார். இங்கேருந்து உலக நாடே தூக்குவார் கணக்கு சேட்டை பண்ணவனை. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் எல்லா ஆட்சியும் இப்போ கவுந்து போவோம், உருகிடுவார். எல்லாம் உருகிடுவார். குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, பிரதமர், ஆளுநர், கவர்னர், அடுத்தாப்புல கீழே மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர், மந்திரி எல்லா பேரும் கலந்து பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் உருவிடுவார். உருவின பிறகு சொடக்கு போட்ட மணிக்கு சிட்டி வாரி மாவட்ட வாரி அள்ளுவார். முக்கால் சத்தியம் இராணுவத்தை வச்சு தான் அள்ளுவார். முப்படை வானர படையை வச்சு தான் எடுப்பார். புரியுதா? வானர படையை வச்சு தான் தூக்குவார். வேறு யாரை வச்சு சீண்ட மாட்டார். ஒர்றா அப்படின்வார், ஒற்று மீச்சு தள்ளிடுவார். அதுக்கப்புறம் கையெடுத்து கும்பிடணும். தலையை நிமிந்தாடா போறிய, தலையை குனிஞ்சு போங்கடா மானிட பிறவிலா. முக்கால் சத்தியம்.